தமிழ் முரசு வழங்கும் இன்றைய 5 முக்கிய செய்திகள். மெக்சிகோவில் இருக்கும் சிங்கப்பூரர்கள் விழிப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்து. மெக்சிகோவில் எல் மென்சோ என்று அழைக்கப்படும் போதைப்பொருள் கும்பல் தலைவர் பிப்ரவரி 22ஆம் தேதி ராணுவ நடவடிக்கையில் கொல்லப்பட்டதை தொடர்ந்து ஆங்காங்கே வன்செயல்கள் பரவின. அதனைத் தொடர்ந்து மெக்சிகோவில் உள்ள சிங்கப்பூரர்கள் விழிப்புடனும் எச்சரிக்கையுடனும் நடந்து கொள்ளுமாறு சிங்கப்பூர் வெளியுறவு அமைச்சு வலியுறுத்தியுள்ளது. பிரிட்டனுக்கு செல்லும் வெளிநாட்டு பயணிகள் புதன்கிழமை பிப்ரவரி 25 முதல் மின்னிலக்க பயண அனுமதி படிவத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என்று பிரிட்டிஷ் உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது. பிரிட்டனுக்குள் நுழைவதற்கு முன்னரே மின்னிலக்க பயண அனுமதியை பயணிகள் சமர்ப்பித்திருக்க வேண்டும். இல்லையெனில் பிரிட்டனுக்குள் நுழைய முடியாது. சிங்கப்பூர், மலேசியா உள்ளிட்ட உலகின் 85 நாடுகளுக்கு அந்த உத்தரவு பொருந்தும். பயண அனுமதியை இணையம் மூலம் விண்ணப்பித்து பெற 16 யூரோ அதாவது 27 வெள்ளி கட்டணம் செலுத்த வேண்டும். விநியோக தளமான டெலிவரோ சிங்கப்பூரிலிருந்து வெளியேறுகிறது. பிப்ரவரி 25 அன்று வெளியிட்ட அறிக்கையில் சிங்கப்பூர் சந்தையில் அதன் கடைசி நாள் மார்ச் 4 என்று டெலிவரோ அறிவித்தது. சந்தையிலிருந்து வெளியேறும் முடிவு கடினமானது என்றும், எனினும் கடந்த 11 ஆண்டுகளில் சிங்கப்பூரில் உணவு விநியோகத்தை வடிவமைக்க உதவியதில் பெருமிதம் கொள்வதாகவும் டெலிவரோ கூறியது. கடித போக்குவரத்து குறைந்ததால் சிங்போஸ்ட் லாபம் படு வீழ்ச்சி. சிங்போஸ்ட் நிறுவனத்தின் லாபம் 6.2 மில்லியனில் இருந்து 3.8 மில்லியனுக்கு குறைந்துவிட்டது. கடிதங்களும் எல்லை தாண்டி இணைய வர்த்தக விநியோகங்களும் படு வீழ்ச்சி கண்டது அந்நிறுவனத்தின் லாபத்தை பாதித்துள்ளது. இது 38.3 விழுக்காடு சரிவு என்று சிங்போஸ்ட் தெரிவித்துள்ளது. துவாஸ் சோதனைச் சாவடியில் கைதான மலேசியரின் காரில் போதைப் பொருள். துவாஸ் சோதனைச் சாவடியில் சுங்கத்துறை சோதனைகளை தவிர்க்க முயன்ற மலேசிய ஆடவர்கள் 2 கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதாவது பிப்ரவரி 22ஆம் தேதி கைது செய்யப்பட்டதாக குடிநுழைவு சோதனைச் சாவடி ஆணையம் புதன்கிழமை ஊடகங்களுக்கு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தது. காரில் போதைப் பொருள்களும் அவற்றுடன் சம்பந்தப்பட்ட மற்ற பொருள்களும் கண்டெடுக்கப்பட்டன. மலேசியர்களான காரின் 40 வயது ஓட்டுநரும் அதிலிருந்த 53 வயது பயணியும் கைது செய்யப்பட்டுள்ளனர். விசாரணை தொடர்கிறது. இதுபோன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் முரசு செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். தமிழ் முரசின் இணைய பக்கத்திலும் தொடர்ந்து இணைந்திருங்கள். தமிழ் முரசுக்காக இளவரசி ஸ்டீபன்.